ஃப்ரெண்ட் வணக்கம். சிஎன்ஜி எல்பிஜி இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? முதல்ல சிஎன்ஜியோட ஃபுல் ஃபார்ம் வந்து கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ அதில் கொடுத்துருங்க. அண்ட் தென் எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் வந்து லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். ஓகேவா? ஸோ இங்கே வண்டியில் பார்த்துருப்பீங்க, சில வண்டி சிஎன்ஜி மூலமாக ஆப்ரேட் ஆகும். எல்பிஜி நார்மலாகவே தெரியும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர்லேயும் எல்பிஜி கேஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. சிஎன்ஜி கம்ப்ரஸ்ட், அதுலேயே மீனிங் இருக்குது. கம்ப்ரஸ்ட் அப்படின்னா அழுத்துறாங்க. எதை அழுத்துறாங்க அப்படின்னா மீத்தேன் கேஸை. மீத்தனோட வாய்ப்பாடு வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து CH4. அதை கம்ப்ரஸ் பண்ணி சிஎன்ஜி அப்படிங்கிற கேஸ் வந்து உருவாக்குறாங்க. இதோட அடர்த்தி, இதோட வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம காற்றை விட. ஓகேவா? நம்ம நேச்சுரல் ஏர் இருக்குல்ல, நேச்சுரல் காற்று அடிக்கலைங்க. ஸோ அதை விட வெயிட் கம்மி. அதனால் ஈஸியாக காற்றில் கலந்து போயிடும். அப்படியே இந்த வித ஆபத்தும் தராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே எல்பிஜியில் வந்து லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதில் மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா பெட்ரோலியம் அந்த வந்து கச்சா எண்ணெய் இருக்குல்ல, ஸோ அது வந்து குளிரூட்டும் போது கிடைக்கிற, குளிரூட்டால் சுத்திகரிக்கும் போது கிடைக்கிற ஒரு பை ப்ராடக்ட் தான் இந்த எல்பிஜி அப்படிங்கிற கேஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ப்ரோபைன் C3H8 மற்றும் பியூட்டைன் C4H10 ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து காற்றை விட வெயிட் அதிகம். ஓகேவா? ஸோ அதனால் காற்றில் ஈஸியாக மிக்ஸ் ஆகாது, காற்றில் கலந்து அப்படியே தங்கும், கீழே படியும். ஓகேவா? ஸோ இதில் நெருப்பு படும்போது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா சிஎன்ஜி தான் பெட்டர் எல்பிஜியோட. ஆனால் எல்பிஜியோட ஃபங்க்ஷன் வேறு, சிஎன்ஜியோட ஃபங்க்ஷன் வேறு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.